கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆழமான சத்தியங்களை பேசி, உயரமான சத்தியங்கள், மேன்மையான சத்தியங்களை பேசி நாட்களை விருதாவாய் கழிப்பதற்கு நேரம் இல்லை இல்லையா? ஆனால் இப்போ என்னது? ஷார்ட் கோட். இன்னொருக்கு ஷார்ட் கோட். சீக்கிரமாக கற்று வர போகிறார். சீக்கிரமாக கற்று வர போகிறார். இப்போ லேட்டஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? பிளானு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா? எதுக்கு? டெம்பிளுக்கு, 3வது டெம்பிள் கட்டுறதுக்கு பிளான்லாம் ரெடி பண்ணி வெளியே வச்சுட்டாங்க. முன்னதாக உள்ளே இருந்தது, வெளியே வச்சுட்டாங்க. இப்போ இன்னொன்று புதுசாக ஒரு கண்டுபிடிச்சாங்க. என்ன தெரியுமா? அந்த எருசலேமில் அல் அக்ஸா ஒரு என்ன இருக்குது? மசூதி, ஒரு தர்கா இருக்குது, அங்கே இருக்குது. அதில் அங்கே தான் தேவாலயத்தை கட்டணும். அதனால் அதை இடித்தா தான் கட்ட முடியும். என்ன டைம் ஆகிட்டே இருந்தது. இன்னி வரைக்கும் அல் அக்ஸா இடிக்கலை இல்லையா? ஆனால் தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். கண்டுபிடிச்சது தெரியுமா? அந்த சாலமோன் தேவாலயம் அல் அக்ஸா இருந்த இடத்துல இருக்கவில்லை. அது 300 மீட்டர் தாண்டி இருக்கு. நீ தாங்க நேற்று நான் வாசித்தேன். எப்படி இப்போ எங்கே இருக்கான்? அந்த அல் அக்ஸா இருக்கே, அந்த அல் அக்ஸா இருக்கிற இடத்துல இல்லை. இப்போ எங்கே இருக்குது? தேவாலயம் பழைய கணக்கு பிரகாரம் பார்த்தா தொல்பொருள் ஆராய்ச்சி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்லிட்டாங்க? தேவாலயம் அல் அக்ஸா இருந்த இடத்துல இல்லை. என்ன அது? அல் அக்ஸா இருந்த இடத்துல இல்லை. அது எங்கே இருக்குது? அது தேவாலயம் எங்கே இருக்குது? அல் அக்ஸா இருக்கிற இடத்துல இருந்து 300 மீட்டர் தாண்டி இருக்குது. இப்போ தேவாலயத்தை கட்டலாமா இல்லையா? நாளையே கட்டலாமா இல்லையா? யாரா பெர்மிஷன் தரணுமா? ஆச்சா, பயமாகுதா? இல்லை, நமக்கு ஒரு பயமும் வேண்டாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி விட்டு காக்க வல்லவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி விட்டு காக்க வல்லவர். நான் போவேன் என்று விசுவாசிக்கணும். நான் போவேன் என்று விசுவாசிக்கணும். அது விசுவாசிக்கிற போது நம்முடைய ஜீவியத்தில் இப்போ குறைவு இருந்ததுனாக்கா நாளைக்கு அதை மாற்றிக்குவோம். என்னன்னா, நாளைக்கு நான் போவேன் அப்படி சொல்ல முடியும். அப்போ போவேன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன தைரியம் வந்துடணும். வந்துட்டாக்கா கர்த்தர் மாற்றிக்குவார். இந்த வாஞ்சை பார்க்கிறவர் தீர்க்கிறவர். வாஞ்சையும் கிரியை ஏற்படுத்துகிறவர் தான். எப்படி? வாஞ்சையும் கிரியும் ஏற்படுத்துகிறவர் அவரே. அப்போ வாஞ்சை நான் பரவத்துக்கு போய் தான் ஆகணும், தேவையில இருந்து தான் ஆகணும் என்று முடிவு பண்ணிட்டா அதை ஏற்ற கிரிகளை பண்ணுவோம். என்ன கிரியை? உலகத்தன்னை போட்டு நீக்குவது, மாம்சச்சீனை போட்டு நீக்குவது, சொந்த சிந்தைகளை நீக்குவது, எல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயமாக பண்ணுவார். நான் அவர்கிட்ட பேசிக்கோ சொன்னேன், சொல்ல மாட்டேன். என்னது? இதில் சிலுவையில் 2-3 பேர் அறியப்பட்டாங்க. ஒன்று இயேசு, இன்னொருத்தன் கள்ளன், இன்னொருத்தன் கள்ளன் இல்லையா? வலது கொடுத்து கள்ளன் என்ன சொன்னா? இடது கொடுத்து கள்ளன் சொன்னா என்ன சொன்னா? அவரை இயேசு என்ன சொன்னா? அற்புதங்களை செய்வர் என்று விசுவாசித்தார். என்ன அற்புதங்களை செய்வர் என்று விசுவாசித்தார். ஜாத்தி ஜாத்தி இருக்குல்ல? அப்போ அற்புதங்களை செய்கிறவர் என்று விசுவாசித்திருக்கிறார். யாரு? இடது பக்கம் இருந்த கள்ளன். அப்போ இடது பக்கத்தை கல்ல என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா, இவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று விசுவாசித்திருக்கிறார். உயிரோடு இருப்பவர் என்று விசுவாசித்திருக்கிறார். எந்த அற்புதங்களை செய்யும் என்று விசுவாசித்திருக்கிறார். ஆனால் என்ன கேட்டால், நீ மெய்யாலுமே தேவனாக இருந்தா, மெய்யாமே தேவனுடைய குமாரனாக இருந்தா, உன்னையும் விடுவித்துக்கொள், என்னையும் விடுவித்துக்கொள். எப்படி என்ன சொன்னா? நீ மெய்யான தேவனுடைய குமாரனாக இருந்தா உன்னை விடுவித்துக்கொள், என்னையும் விடுவித்து விடு என்று சொல்கிறான். அந்த இவன் என்ன சொல்றான்? யாரு? நல்ல கலை வலது பக்கத்தை சொல்றான். என்ன சொல்றான்? பாரு, ஏன் அப்படி பேசுற? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசுறான்? அந்த கலைக்கிட்ட. ஏன் அப்படி பேசுற? நீ நானும் செய்த தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறோம். எவ்வளோ ஒரு பாவம் மரியாதையாயிற்று. எப்படி இருந்துக்கிறான்? பாவ மரியாதை விசுவாசித்திருக்கிறான். அடுத்தது என்ன சொல்றான்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் வரும்பொழுது, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அதே நினைவு. அப்போ என்ன செய்யல? என் உயிர் ஒன்றும் கேட்கல, சுயத்தை கேட்கல, உலகத்தில் வாழ விரும்பல. இப்போ செத்தா பரவாயில்ல. என்ன சொல்றான்? முக்கியம் நீ வரும்போது கூட ராஜ்யத்தை சேரணும். அவன் ரட்சிக்கப்பட்டானா? மனம் திரும்பி இருக்கானா? பாவ அறிக்கை இருக்கிறானா? பசுத்தை பெற்றிருக்கிறானா? நான் சொல்றேன், எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான். மனதுக்கு நல்லா தான் என்ன சொல்றான்? நான் பாவின்னு அறிக்கை எடுக்கிறேன். நீ நானும் பாவம் செய்தோம் அறிக்கைட்டாங்கல்ல, இயேசுக்குள்ள சொல்றான். நீ நானும் பாவம் செய்தோம், இவரோ பாவம் செய்யலை என்று சொல்கிறான். என்ன சொல்லிக்கிறான்? நான் பாவி என்று அறிக்கையிட்டு இருக்கிறான். ஒன்று. இன்னொன்று, அவர் தேவன் என்று நம்பி இருக்கிறார்.
அவர் தேவன் நம்பி இருக்கிறார். திரும்ப ராஜ்யத்துக்கு வருவார் என்று விசுவாசித்திருக்கிறார் இல்லையா? இது எந்த அவருடைய ஆவியே இல்லாமல் ஒருவனும் அவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்வதில்லை. சரிதானா? அப்போ அவர் ஆவி வந்துச்சா? ஒருவனும் கிறிஸ்துவை இயேசுவை தேவனுடைய குமார் அவருடைய ஆவியே இல்லாமல் தேவனுடைய குமார் என்று சொல்வதில்லை அப்படின்னு. அப்போ அந்த ரெண்டாவது கலந்துக்கு என்ன வந்தது? தானே ஆவி உள்ள இருந்திருக்கு. அதனால தான் அவர் என்ன சொன்னா, நீர் பொறுப்புடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லுறான். அப்படியானா கர்த்தர் வாஞ்சையை பார்த்த உடனே கிரியேட் முடித்து விட்டார். அப்போ நீங்கள் உங்களை பற்றி என்னை பற்றி கவலையே பண்ணணும், கட்டாயம் பரவத்துக்கு போகணும். ஆனால் நம்முடைய வாஞ்சை நேராக இருக்க வேண்டும் இல்லையா? வாசிக்க எபேசியர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Humble yourselves, therefore, under the mighty hand of God, that He may exalt you in due time. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, அவர் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இல்லையா? கர்த்தர் நமக்கு சாம்பார் சாப்பாடு வேணுமா, இல்லை மட்டன் கறி வேணுமா நான் கேட்க வர்றாரு. அவருடைய காரியம் என்னது? பரவராஜ்யம் தான் இல்லையா? அப்போது அவர் நம்ம விசாரிக்கிறவர். அப்போது நம்ம விசாரிக்கிறோம், உனக்கு என்ன குறை, பரலோகத்துக்கு வரதுக்கு என்ன குறை இல்லையா, என்னுடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ன குறை என்பதை விசாரிக்கிறவர் குற்றப்படுத்துவதற்கா அதை தகுதிப்படுத்துவதற்கா? ஆமென். இது நம்ம விசாரிக்கிறவராக இருந்தால் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக விசாரிக்கிறார். அப்போ அவர் விசாரிக்கிறது எப்போ தெரியும் சொல்ல பார்க்கலாம்? கர்த்தர் விசாரிக்கிறார். எப்போ தெரியும் உங்களுக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விசாரிக்கிறார். வருகைக்கு ஆயத்தமாக்கிய விசாரிக்கிறார். எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களோட மனசாட்சி உறுத்தல் உண்டாகும். நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம அப்படி பண்ணுறோமே, இப்படி பண்ணுறோமே, இதெல்லாம் பண்ணணுமே அப்படி சொல்கிறோம்ல. ஏன்? விசாரிக்கிறார். நம்ம ஆவியில் சொல்கிறோம். அவருக்கு என்ன சொல்லணும்? நான் இப்படி இருக்கிறேனே, நான் எப்படி இருக்கிறேன்னு. அதை வேதனையோடு சொன்னால் அப்போ என்ன கர்த்தர் பண்ணுவார்? நமக்கு பலன் அளிப்பவர். என்ன பண்ணுவார்? நமக்கு விசாரிக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுமா? அவருக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேலே இதெல்லாம் முடியல. அவர் விசாரிக்கிறார். என்ன சொன்னால், நீங்கள் இதை விட முடியல, ஆனால் விருப்பம் இல்லை, ஆனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும்ப்பா சொல்ல முடியுமா இல்லையா? அவர் விசாரிக்கிறவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அல்லாமல் என்ன பண்ணுறதில்ல, குற்றப்படுத்துவதற்கும் தள்ளிவிடுவதற்கும் அல்ல. நமக்குள்ள உணர்வு உண்டாக்குவது நம்ம குற்றப்படுத்தி சீனித்து போவதற்கோ சோர்ந்து போவதற்கோ அல்ல, அவரை விட்டு விலகுவதற்கோ அல்லாதபடி அவர் நம்ம இடத்துல ஆண்டவரே முழுமையா என் பலவீனத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் தேவன், அவர் தேவனாக இருக்கிறார். நான் உலகத்தில் இருக்கிறோம் என்று தெரியும், பலவீனமான மாம்சத்தில் இருக்கிறோம் என்று தெரியும். அப்படினால நீ முடியலன்னு சொல்றத ஒரு சொல்றது வேதனையோடு சொல்லுறாரு. கத்த அறிந்திருக்கிற போது கத்தனை பண்ணுறாரு, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு. அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய ஆதரிப்பார் இல்லையா? அவர் மேலே வைத்து விடுமா. அப்போ இதெல்லாம் போக அடுத்த வருஷத்தை பாருங்க, 8ஆம் வருஷத்தை வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். போதும். அவ பாருங்க, இந்த காரியம் பிசாசு தேடிட்டு இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுமா? ஒவ்வொன்றையும் குறித்து தெளிந்த புத்தி விடாத அர்த்தம். தெளிந்த புத்தி எப்போ வரும் சொல்ல பார்க்கலாம். ஒரு காரியத்தை கொடுத்து தெளிந்த புத்தி எப்போ வரும்? நிதானமாக இருந்தால் தான் வரும். அவசரமாக இருக்கிறவங்களுக்கு தெளிந்த புத்தி வரைய செஞ்சுட்டு நான் குட்டுப்பட்டு குடியிருந்தாங்களே, குட்டுப்பட்டு குடிக்கிறது தான் தெரியாது. எதை தான் பண்ணிட்டு மூஞ்சியை பார்க்க 2 முறை வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் தெளிந்த புத்தி உள்ள ஒரு காரியத்தை பேசுறதுக்கோ, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கோ, ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறதுக்கோ நேரம் எடுத்துக்கொள்வது தான் தெளிந்த புத்தி.
தெளிகிறது எப்போ தெரியும் சொல்லுங்களேன்? சாதாரண வார்த்தை தான் தெளிந்த புத்தி. இப்போ தண்ணி பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டில் ஓவர் டேங்க் போடுறோம்ல, மோட்டர் போடுற ஓவர் டேங்க் தண்ணி போடுறோம்ல, போடுற பிடிப்போமா? ஏன்? இங்கே இருந்து அதுக்கு மேலே கொண்டு போய் மொத்தமாக கலக்கி விட்டுருக்கோம், ஓவர் டேங்கில் கலக்கி விட்டுருக்கோம். அப்போ தண்ணி உடனே ஸ்டார்ட் இறக்குனா என்ன பண்ணணும்? அந்த ஊசிலாம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் பார்த்தா கலராக இருக்கும். ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்து நீங்கள் அங்கே டாப் எடுத்து திறந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அந்த அழுக்கெல்லாம் சிக்கலை செட்டில் ஆகிடும். அப்போ நமக்கு சுத்தமான தண்ணி வரும். என்ன அர்த்தம்? இட் நீட்ஸ் டைம். ஸோ டேக் டைம் டு ஆக்ட், டேக் டைம் டு ஸ்பீக், டேக் டைம் டு டிசைட். அப்படி இருந்தால் he is the one who has got a sober mind. என்ன மைண்டு? இங்கிலீஷ் வாசிப்பாங்க. 8. Be sober, be vigilant. Be sober. Be vigilant. Because your adversary, the devil, as a roaring lion, walketh about, seeing whom he may ரைட். devour. அப்போ தெளிந்த புத்தி உள்ளதாக இருக்க வேணும். அப்படின்னு அர்த்தம் எதுக்குமே you should take time to act. ஒரு கிரியை செய்வதற்கும் பேசுவதற்கும் தீர்மானிப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ள வேணும். யாரோட நேரம் எடுத்துக்கொள்ளணும்? கர்த்தரோட. என்ன பண்ணணும்? நான் அப்படி செய்தால் சரியா இருக்குமா? சரி சரியா. அப்போ கர்த்தர் பிடிக்குமா தெரியலையே, இப்படி நம்ம செய்தால் கர்த்தர் பிடிக்குமா இருக்குமா தெரியலையே என்று சொல்லி நாம் இந்த கடைசி நாட்களில் சத்துருக்கு இடமுண்டாகாதபடிக்கு நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக காணப்பட்டோம். ஏன்னால் சத்துரு வஞ்சிக்க முடியாது, சத்துரு நம்மை வஞ்சிக்க முடியாது. எவ்வளோதான் கர்த்தர் நம்ம வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் கூட நம்ம சிந்திக்காமலே ஜெயித்து கொண்டே இருந்தோமானா, கர்த்தர் வருகிற நாளில் யாரோடு கசப்பு இருக்குமானால், யாருக்கோ காயம் உண்டாக்கி இருப்போமே ஆனால் அவரோட மன்னிப்பு உண்டு கேட்கக்கூடாதபடிக்கு நேரம் சரி பக்கத்தில் இருக்கும்போது நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா அப்போ குறைவுள்ளவர்களா இல்லையா? எடுத்துக்கொள்ளப்படுவோமா? கிடையாது. ஏன்னா இப்போ காலம் சமயமாக இருக்கிறதுனால எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. ஏன்னா இப்போ யார் வந்துட்டு இருக்கிறா? பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அப்படி இருக்க ஒவ்வொரு கருத்தை சின்ன சின்ன காரியம் எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியோட இருக்கணும். நிதானமாக ஒன்றும் நஷ்டமே கிடையாது. அவன் பாரு ஒரு சூழ்நிலை கேட்டால் டக்குன்னு போக சொல்ல மாட்டான், 3 நாள் ஆகும் அப்படிமா. எல்லாம் கரெக்ட் தான், அது நமக்கு நஷ்டமாக இல்லை. ஆனால் தப்பாக செஞ்சு தலை குட்டுவாங்க கூடாது இல்லையா? அப்போது தெளிந்த புத்தி விழா இருக்கணும். அப்போ தான் சத்து நம்ம விழுந்தது எப்போ விழுவோம்? சத்துக்கு விழுக முடியுமா? எப்போ விழுக முடியும்? வரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவனை போயிடுறோம். வரியில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மற்றவர்கள் என்ன பண்ணாங்க? அவன் கைப்படப்பட்டோம் இல்லையா? இப்போ வரியில் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் மட்டும் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக நிதானமாக இருக்கணும். எதை பேசுவதாலும் சரி, எதை செய்வதாலும் சரி, எதை தீர்மானிப்பதாலும் சரி, தேவனுடைய மனதோடு கூட இசைந்து தெளிந்த புத்தியோட இருக்கணும். நான் மனசை எப்படி தெரிஞ்சிருக்கணும்? நான் செய்கிறது, நான் பேசுவது, நான் சிந்திப்பது, இதெல்லாம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு முன்னால கரெக்டாக இருக்கு, எனக்கு சரியாக தான் தெரியுது அப்படின்னு செய்யலாம். அப்படின்னாக்கா ஒரு மலர்ச்சி வந்துடும் இல்லையா? நீங்கள் கோபமாக பேசி பாருங்க, குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் மூச்சு கட்டுவோம், மினிமம் 2 hours மூச்சு கட்டுவோம் கேட்கும். ஆமாம் ஆமாம், அந்த 2 மணி நேரத்தில் ஆர்டர் வந்தால் என்ன பண்ணுறது இல்லையா? பாருங்க, நம்ம பிசாசு எப்படா இயேசுவரான்னு காத்துட்டு இருக்கிறான். எப்படி எப்படா இயேசுவரான்னு காத்துட்டு இருக்கிறான்? ஏன்னா இயேசுட்டா இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்குவாங்களே. இந்த 4 நாள் போனால் இன்னொரு 100 பேர் ரட்சிக்கப்படுவாங்களே, இன்னொரு 5 நாள் போனாக்கா இன்னும் 1000 பேர் ரட்சிக்கப்படுவாங்களே. அப்போ சீக்கிரம் வந்தால் எல்லாரையும் கொடுத்துடலாம் இல்லையா? அவள் பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் தெளிந்த புத்தியுள்ளதாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியுள்ளதாக இருக்கணும். அப்புறம் விழித்திருக்கணும் அர்த்தம் சொல்லுவாங்களா? விழித்திருக்கணும் அர்த்தம் கரெக்ட், சிம்பிள். இல்லை விழித்திருக்கணும் அப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி பார்த்தாலும் சரியா கரெக்டானா ஒன்று ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது அப்படி இருக்கிற போது மாத்திரம்தான் இயேசுடைய வழிக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். மிக மிக சுயமாக இருக்கு. நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கையை நஷ்டப்படுத்த இடப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், எவ்விதத்துக்கு கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி பேசுவதானாலும் இல்லையா, செய்வதானாலும் இல்லையா, நான் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவதனாலும் ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அப்படி ஜாக்கிரதையாக ஆரம்பிச்சா பிசாசுக்கு வழி உண்டாக இல்லையா? அப்போது நம்ம ஜாக்கிரதை வருது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்பனா அதான் சொன்னேன், நேற்று கிடைச்சது தான் பெரிய நியூஸ். என்னது, அந்த அல் அக்ஸான்னு ஒரு மன்றம் வந்துருக்கு, முஸ்லீம் தர்கா ஒன்று இருக்குது. அந்த தர்காவுக்கு மேலே தான் அந்த தர்கா இடிச்சு தான் கோயிலை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சி அதை ரப்பியும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ரப்பியும் கூட பைபிள் ஆதாரத்தோடு ஒத்துக்கிட்டாங்க.
புறஜாதியானுக்கும் அங்கே ஒரு இடம் ஒன்று போட்டிருக்கான். எப்படி? புறஜாதியானுக்கும் அங்கே இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க என்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் புறஜாதியானுக்கு அதை விட்டு விடுங்கன்னே போட்டிருக்கோம் பைபிளில். அந்த வார்த்தையை சொல்லி ரவி சொல்றாரு. இதுவரைக்கும் அதை பற்றி யாரும் பேசல, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் கண்டுபிடிச்சி அவர் சொல்றாரு, அந்த சயின்டிஸ்ட், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட், அவர் சொல்றாரு, அந்த ஆலயம் சாலமோன் கட்ட தேவாலயம் தான் கட்டணும், முதல் கட்டது அந்த இடத்துல கட்டணும். அந்த ஆலயத்தை அளந்து பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்தா, அது இருக்கிற மசூதியிலேருந்து 300 மீட்டர் தாண்டி இருக்கு. 300 மீட்டர் தாண்டி தான் பார்த்தா அழகாக கட்டிக்கலாமே இல்லையா? அங்கே தான் கட்டுறாங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த ட்ரம்ப்புங்கிற ஒரு மனுஷங்க நாளைக்கே தேவாலயத்தை கட்டுக்கிறானா கட்டிடுவாங்க. ஆமாம், உடனே கட்டிடுவாங்க இல்லையா? கட்டி முடிச்சு இவன் உள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிறாரு. யார் வரதுக்கு முன்னால? அந்தி கிறிஸ்து உள்ள இறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறாரு. நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் நான் வசன வாசிங்க எடுத்த சோனிக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3. Second Thessalonians 2nd chapter 3rd verse. Let no man deceive you by any means, for that day shall not come, except there come a falling away first, and that man of sin be revealed, through the son of perdition. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ அந்த நாள் எப்போ வரும்னா, அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டா மாத்திரம்தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இல்லையா? அவன் எப்போ அந்த பாவ மனுஷன் வெளிப்படான்னு வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பாவ மனுஷன் எப்போ வெளிப்படான்னு வாசிங்க. 7-8 வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும். தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். போதும் பாருங்க, எப்போ வெளிப்படாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் தடை செய்கிறவன் அந்த நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அவன் வெளிப்பட மாட்டான் இல்லையா? அப்போ யார் தடை செய்கிறான்? அந்தி கிறிஸ்து வெளிவரக்கூடாதபடி யார் தடை செய்கிறான்? பசுத்த சபைக்கு கொண்டு சபையை நடத்துகிறது யாரு? பசுத்தாவியர். அந்த பசுத்தாவியர் சபையோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் யார் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. பயப்படவே வேண்டாம் இல்லையா? அப்போ அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஒரு முதல் அடையாளம் என்ன? சபையானது பசுத்தாவியரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும், அல்லது சபையானது பசுத்தாவியர் மூலமாக எடுத்துக்கொள்ளப்படும். பசுத்தாவியர் சபையை எடுத்துக்கொள்வார். அப்படி எடுத்துக்கொண்ட உடனே அக்கிரமக்காரர் வருவோம். யாரு? அந்தி கிறிஸ்து வெளிப்படுவோம் இல்லையா? பாருங்க, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரர் வெளிப்படுவார். யார் நீக்கப்படும் போது? சபையும் சபையை ஆதரிக்கிற பசுத்தாவியரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த அக்கிரமக்காரர் வெளிப்படுவான். அப்பதான் வெளிப்படுவோம் இல்லையா? அப்போ அது மட்டும் ஒரு அது யார் அவங்க ஐஎஸ் வந்துட்டார் சொல்ல முடியாது. இது அதுக்கப்புறம் தான் வருவா சொல்ல முடியாது. நம்ம இப்போ எல்லாம் பேசுறாங்க எல்லாரும், அது அமெரிக்காக்காரங்க இங்கிலீஷ்காரங்க நிறைய பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னாக்கா, நம்ம எல்லாரும் விசுவாசி எல்லாரும் பாடல் உபத்திரம் என்ன உபத்திரவ நாட்களில் சம்மந்தப்பட்டணும். அந்த உபத்திரவங்களை சகிச்சாதான் பரவத்துக்கு போக முடியுங்கிறாங்க. நான் சொல்றேன், நம்ம பேர் மனவாட்டி. நமக்கு என்ன பேரு? சபைக்கு பேர் மனவாட்டி. இயேசுக்கு என்ன பேரு? மணவாளன். அந்த மணவாளன் நாம மனவாட்டியாகிய நம்மை உபத்திரவப்படுத்துறதுக்கு அக்கிரமக்காரன் இடம் கொடுப்பாரா? அது முன்னக்கூட்டி எடுத்துக்கொள்வது. சரி, ஈஸி தானே? தான் நேசிக்கிற தன் சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த தம்முடைய சபையை உபத்திரப்படுத்தும்படிக்கு அந்தி கிறிஸ்து இடம் கொடுப்பாரா? அவருடைய சத்துருக்கு இடம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்ப என்ன பண்ணுவார்னா, நம்ம எடுக்கப்பட மட்டும் அவனை தடை செய்து வைத்திருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அதை அனுமதிப்பார். அப்போ உலகமெல்லாம் என்ன உபத்திரத்துக்குள்ளதான் கிடக்கும். அப்ப எல்லா உபத்திரமும் உண்டாகும். எப்படின்னா, சாப்பாடு கிடைக்காதெல்லாம் இல்லை, எல்லாம் கிடைக்கும், செழிப்பா கிடைக்கும். வியாதி வரும். ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வெளியே வந்துடும். அணு ஆயுதம் போடுறாங்கல்ல, அணு ஆயுதம் போட்டாலும் வரும். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எங்கெங்கேயோ எஸ்கேப் ஆகிடும்.
மீனை வாங்கிட்டுனா மீனில் ரேடியோ ஆக்டிவ் இருக்கும் செத்தா. அது ஒன்றும் தெரியாது, அவனும் தெரியாது, சாப்பிடுவான், நல்லா இருந்து சாப்பிட்டு முடிச்சுடுவான். அதுக்கப்புறம் இங்கே அரிக்கும். என்ன ஏன் அரிக்குதுன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லையாம்மா. எங்கள்கிட்ட கற்பம், நான் எங்கள்கிட்ட இன்னொரு கன்வர்சேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி எங்களுக்கு. எங்களை ஊருக்கு போனால் தாராப்பூர், அப்புறம் கல்பாக்கம், அங்கெல்லாம் அந்த பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸுக்கு கூப்பிடுவோம். எவ்வளோ கொடுப்போம் தெரியுமா? நம்ம சம்பளம் 2 கொடுத்துருவோம், டபுள் சம்பளம் கொடுப்போம். ஆமாம், இன்ஜினியர்ஸ் எல்லோரும் போகலாம். என்ன கொடுப்பாங்க? டபுள் பேமெண்ட் கொடுப்போம். வாங்க ஒரு சம்பளம் கொடுப்போம். அப்போ எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? ஒரு மாதத்துக்கு 3 சம்பளம் கிடைக்கும். ஒருத்தன் 10,000 வாங்குறான்னா அங்கே போனால் 2,000 20,000 கொடுத்துருவான். இந்த ஒரு மாதம் சம்பளம் கொடுத்துருவான். ஈபி இன்னொரு சம்பளம் கொடுத்துருவோம். ஈபி அதை சம்பளம் கொடுத்துருவோம். அப்போது 4 சம்பளம் கிடைக்கும். எல்லாம் போவாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆளுக்கு ரிப்பேர் ஆகிடுவாங்க. ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இதுதான் போகவே கூடாது, இதுதான் போகவே கூடாதும்பாங்க. ஆமாம், ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கும். உள்ளே போய்ட்டு வரும்போது வாஷ் பண்ணி அனுப்புவான். வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி அனுப்புவான். திருப்பி வரும்போது மீட்டர் காமிக்கும். பீப் பீப் சவுண்டு தான் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குன்னு அர்த்தம். திருப்பி தண்ணியில் தான் நிற்கணும். திருப்பி தண்ணியில் நின்று வாஷ் பண்ணி திருப்பி வெளியே வரணும். வெளியே இருந்தால் திருப்பி பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இன்னும் தண்ணிக்குள்ளே போடணும். இதே ஒரு நாளுக்கு 4 மணி நேரம் தண்ணிக்குள்ளே விட்டு வரணும். இல்லையா? அப்படியா? அப்போது இதெல்லாம் ஜாக்கிரதையாக வெளிப்படுகிற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸு. அவன் குண்டு போட்டால் ஜாக்கிரதையாக வெளியே வருமா? இல்லை. அப்படியானா உபத்திரம் ஜாஸ்தியாகும். ஆனால் அதுக்கு உங்களாக கருத்தை நம்ம எடுத்துக்கொள்வார். நாம் செய்ய வேண்டியது என்ன? தெளிவுள்ளவராக இருக்கணும், ஜாக்கிரதையுள்ளவராக, தெளிவுள்ளவராக இருக்கணும், விழிப்புடையவர்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் பூமியில் எவ்வளோ மேன்மையாக வாழ்ந்தாலும் கர்த்தர் வரையில் காணப்படவில்லை என்றால் என்ன லாபம் சொல்லணும்? ஒரு லாபம் இல்லை. கோடியாக சொல்லி இப்போ ரீசெண்டாக பார்த்தல கொரோனா போகுது. நான் சொன்னேன்ல, இத்தாலி ஃப்ரான்ஸ்லாம் பெரிய உலகத்தை பயங்கரமாக அனுபவிக்கிறாருன்னா இத்தாலி ஃப்ரான்ஸ் தான் பயங்கரமாக அனுபவிப்பாங்க. நீங்கள் போடுற சென்டரில் இருக்கிறவங்க எது ஃபேமஸ் சொல்ல பார்க்கலாம்? அமெரிக்காவா இங்கிலாந்தா? ஃப்ரான்ஸ். எல்லாம் ஃப்ரான்ஸ் தான். அது பேர் ஃப்ரெஞ்ச் நேம் தான் இருக்கும். அந்த இதுக்கு பேர் பொடிக்கலாம் என்ன பேர்? அவனுக்கு தான். எல்லாம் ஃப்ரான்ஸ் தான். அவ்வளோ பணம் அனுபவிக்கிறவங்க ரோட்டில் பணத்தெல்லாம் விட்டு எறிஞ்சாங்க. ரோட்டில் ஜோ பண்ணாங்க. சபை குடியில் தனித்தனியாக ஜோ பண்ணாங்க. சபை குடியில் இல்லை, பார்த்து நின்றுட்டுலாம் கிடையாது. ஜனங்கள்லாம் கையை ஊற்றி ஆண்டவரே மன்னிங்க நான் வந்துடுறோம் கத்தின்னு இருந்தாங்க. அப்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இதே மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மீதியோட என்ன பண்ணுவாங்க? கைவிடப்பட்ட என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ சம்பாதிச்சு எனக்கு எதுக்கு நீ மன்னிச்சு எடுத்துக்கிட்டா போகிறோமேன்னு சொல்லலாம். எடுத்துக்கொள்ளா முடியாது. காலம் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேணும்? தெளிவுள்ளவர்களாக இருக்க வேணும். அடுத்த வாசியம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 4:26. Be ye angry and sin not, let the sun go down upon your wrath. எப்படிலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? வாசிக்கணும். நான் சொல்லுவேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஏன்னா கோபம் வரும்போது மனது ஒரு அஃபெக்ட் ஆகிடும். எரிச்சலும் அந்த வேதனையும் இருக்கும் இல்லையா? என்ன பண்ணுமா? இது எப்படி ஜாக்கிரதையாக்குன்றது வழி. இது எப்படி ஜாக்கிரதையாக்கணும்? ஒரு கோபம் கொண்டா கூட என்ன கூடாது? ஆமாம், பாவம் செய்யக்கூடாது. என்ன பாவம் செய்யக்கூடாது? சபிப்பது, எது சபிக்கிறது, இல்லைன்னா அவங்கள பற்றி என்ன பண்ணுறது, ஊரில் சொல்கிறது, இது போன்ற கோபம் வரலாம். கோபம் எங்கே இருக்கும்? கோபம் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும் இல்லையா? அப்போது பாவம் செய்யறதுன்னா வார்த்தையினால பாவம் செய்வோம். அப்போ கோபம் கொண்டா ஜாக்கிரதை, வார்த்தையை பேசாமல் அதான் ஜாக்கிரதை. கோபம் கொண்டா கூட என்ன செய்யணும்? வார்த்தை வெளியே விட்டுறக்கூடாது. வாயை விட்டல இருக்கட்டும், உள்ள கடைக்கு தான் பிரச்சனை வந்துருக்காரு, வாயை விட்டாலே இருப்பாங்க இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு வார்த்தையை ஜாக்கிரதையாக இருக்கும். வார்த்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல என்ன பண்ணீங்க? யார்கிட்ட கத்திட்டோம், நியாயம் இல்லாமல் கத்திட்டோம் வச்சுக்கணும். கத்திட்டோம், அவங்க மன்னிக்கலை இல்லை, நீ மன்னிப்பு கேட்க நேரம் கிடைக்கல, இயேசு வந்தார் என்ன பண்ணி இல்லையா? கோபம் கொண்டா கூட அதுக்கே தனியபடி கற்றுட்டு பேசணும். கோபம் கொண்டு பேசியிருந்தா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன் மன்னிச்சாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம கோபம் வந்துடுச்சு, இப்போ யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
கத்திட்டு தான் கேட்கணும். அப்போ நைட்டு சாயங்காலமே தணிஞ்சிடணும். அன்னைக்குள்ள கோபம் நீ சாயங்காலமே தணிஞ்சிடணும். அப்படி பேசி கற்றுக்க பேசி தனியணும். அப்போ பாருங்கள் இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க இல்லையா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன பண்ணோம், உங்கள் கோபம் தனியை கடவுது. மன்னி ஆண்டவர் நான் பேசிட்டேன், உங்களை அப்படி பேசிட்டேன் மன்னி ஆண்டவர். அப்போ அவங்கள பார்த்து எப்படியா ப்ளீஸ் பண்ண ஆசைப்படுறோம். நம்ம கோபம் கொண்டவங்களுக்கு தெரியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் கோபம் கொண்டது அவருக்கு தெரியாது. உண்மையாக கோபம் கொண்டா எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நான் கோபம் கொண்டது உண்மை, நான் பேச மட்டும் இருக்கிறேன். ஆனால் கோபம் கொண்டது கற்றுக்கு தெரியல, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுற. ஆனால் இது மாதிரி இருந்து என்ன சொல்ல தெரியுமா, எங்கே அவங்கள பார்த்தா ஸ்மூத்தாக தானே பேசி ப்ளீஸ் பண்ணிடணும். இதுதான் ஒற்றுமை இருக்குது. இது பேர் தான் அவளுக்கு தெரியாதுல்ல, நாமே அவங்கள்ட்ட இப்படி ப்ளீஸ் பண்ணணும் அப்படி இல்லை. ஐயோ நான் இப்படி கோவப்பட்டது உண்மை தானே, கத்திரிப்பாரு நேர்த்தியாக இருக்கும்படி நான் ஐயோ சாரி அப்படி சொல்ல முடியாது, கோவப்பட சொல்ல முடியாது. அதுபோல் வாங்க எங்கிட்டு வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு போவீங்க அப்படி பேசி என்ன பண்ணணும், கோபத்தை தனியாக பண்ணணும். பாருங்க நம்ம கத்திரி வரைக்கும் காயத்தமாக இருந்து சின்ன சின்ன காரியங்களுக்கு கரையாற்ற வருது. ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு போகிறான், செருப்புலாம் போகக்கூடாது இல்லை, செருப்பில் கரெக்டாக மிதிச்சிட்டா என்ன பண்ணுவோம், போட்டு போக முடியுமா இல்லை போடாமல் போக முடியாது, என்ன பண்ணுறது, நேரம் ஆகும். அப்போ பாருங்க ஜாக்கிரதையாக ஆகும் பார்த்துக்கலாம் இல்லையா. அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். எபிரேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6:11 6:11. Put on the whole armor of God, that ye may be able to stand against the wiles of the devil. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம், அது என்ன சர்வாயுத வர்க்கங்கள் நிறைய இருக்கும். எல்லாம் போட்டுக்கோங்க. ரட்சிப்பு அங்கே தலை சீராவையும் அப்போ நிறைய சொல்லுவாங்க. எல்லாம் விடுங்க, எல்லாம் ஒன்றுக்குள்ள அடங்கும். தேவ அன்பு, தேவ அன்புங்கிற ஒரு ஆயுதம் இருக்குமானா எந்த பாவத்தையும் ஜெயிக்கலாம், எந்த பிசாசையும் ஜெயிக்கலாம். தேவ அன்பு மட்டும் முக்கியமாக. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் தேவன் மூலமாக அன்பாக இருக்கணும். யார், நான் இவரை நேசிக்கலாம், அவரை நேசிக்கலாம், எல்லாரும் நேசிக்கலாம். யார் மூலமாக நேசிக்கணும், தேவன் மூலமாக. தேவன் மூலமாக நேசிக்கிறேன்னு சொன்னால் அந்த அன்பு நமக்கு எவ்வித தீமையை கொண்டு வராது இல்லையா. அப்போ எல்லா ஆயுதங்களும் எதுக்குள்ள அடக்கம், தேவ அன்புக்குள்ளதான் அடக்கம். ஏன்னா அதுதான் பலம் நமக்கு, தேவன் தான் பலம். அப்போ தேவ அன்பு இருக்குமானா நிச்சயமாகவே எவ்விதத்திலும் பிசாசு வஞ்சிக்க முடியாது, எவ்விதத்திலும் பிசாசு வஞ்சிக்க முடியாது. சரியா. அடுத்த வருஷத்து வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Submit yourselves therefore to God. Resist the devil, he will flee from you. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். ஒருமா என்ன செய்யணும், பிசாசை ஏற்று நிற்பதற்கு என்ன பண்ணணும், நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எப்போ தேவனுக்கு கீழ்ப்படிகளா இருந்தால் நான் பிசாசை எந்த சோதனை இருந்தாலும் நான் பிசாசின உடனே இந்த நீளமாக கால் வச்சுக்கின்னு கருப்பா அப்படி இல்லை, பால் வச்சுக்கின்னு அது இல்லை. நம்ம கெட்ட எண்ணம் கெட்ட உணர்வுகள் வரும்போது இப்போ பிசாசுன்னு சொல்லணும், உடனே போகும். எப்போ எப்படி போகும், நான் தேவனுக்கு கீழ்ப்படிகளா இருந்தால், தேவனுக்கு எல்லா விதத்துக்கு கீழ்ப்படிகளா இருந்தால் பிசாசை ஏற்றுனா பிசாசனுக்கும் ஓடி போவான். இடங்க காலி போக முடியும், இடத்த தள்ளி போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போடுவாங்க. இப்படி போயிடணும், ஓடி போடுவோம். அப்போ நாம் அதே பிசாசை துரத்துறதுக்கு பாஸ்டர் கொடு அப்படி ஒன்றும் வேண்டாம். நீ தேவனுக்கு கீழ்ப்படினா நீ சொன்னாலே போதும். எல்லா விதத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படிகிற தைரியம் இருந்ததுனாக்கா, தேவ அன்பு இருந்ததுனாக்கா, தேவனுக்கு கீழ்ப்படிகிற அனுபவம் இருக்குமானால் பிசாசு நம்ம கிட்டே வரமாட்டான். வந்தால் கண்டுபிடிச்சிட்டு போ, பிசாசு என்ன போயிடும், உடனே போயிடும், உடனே போகும். கேள்வியே கிடையாது இல்லையா. நம்மளோட ஷோவா அனுப்பிச்சேன் ஒரு வீட்டில் போய் பிடிச்சி போடல பொண்ணுக்கு போய் ஜோ பண்ணுங்கன்னு போய் ஜோ பண்ணாங்க. உடனே போயிடுச்சு இல்லை. அவனுக்கு அனுபவம் இருக்கா, ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறோம், தேவ மேலே அன்பு இருக்குது. போய் சொன்னால் போச்சு, உடனே போயிடுச்சு. அப்போ பாருங்கள், நமக்கு பாவத்துக்கு ஏதுவாக நம்ம நடத்துவதற்கு இடம் உண்டாமல் போகணும்னாக்கா ஒன்றும் தேவனை நேசிக்க வேணும்,
முழுமையாக நேசிக்க வேணும், அவருக்கு கீழ்ப்படிய வேணும். இப்போ பிசாசு உங்களுடைய பாவத்துக்குள்ளாக்கி வருகைக்கு உங்களை அன்றைய உங்களுக்கு தகுதியெல்லாம் மாற்ற முடியவே முடியாது. வருகைக்கு என்ன பண்ணாமல் தேவர்களாக நிற்க வேணும், கத்திற்கு கீழ்ப்படிய வேணும், கத்திற்கு கீழ்ப்படி நிற்க வேணும். அப்போது என்ன பண்ணலாம், பிசாசு எதிர்த்து நிற்கணும். அப்படிதான் இடம் சிந்தையில் தான் பிசாசு வரும். அப்போ எங்கே வரும் பிசாசு? சிந்தையில் தான் வருமா. சிந்தையில் வந்தாக்கா அது இந்த காலத்தில் ஜாலியாக இருந்தோம் அப்படின்னாக்கா வந்துடுவாங்க. இந்த காலத்தில் அது வேறமா. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஏன்னா நொந்துக்கிறான், ஏன்னா ரட்சிக்கப்பட்டோன்னு நொந்துக்கிறான். அந்த காலத்தில் பா ஏன் கேட்குற அப்படின்னு இல்லை. ஆனால் சிந்தையில் வரும்போது நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். சிந்தையில் வரும்போது முதலையே கடிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ண முடியாது, பிசாசத்தை கிரியை செய்ய முடியாது. அப்போ விதமான காரியங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு சாயங்காலம் இல்லை, இது மத்தியானமே கத்திர வந்தால் எடுத்துக்கூடாது. ஏன்னா கத்த வரும்போது நேற்றைய கணக்கெலாம் கிடையாது, இன்னைய கணக்கு தான் கணக்கு. கல்யாணம் பார்த்தீங்கல்ல, கல்ல எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தான், எப்போ ஞானஸ்தானம் பெற்றான், எப்போ பரிசுத்தரை பெற்றான். அன்னைக்கு கத்திர விசுவாசித்தான், அன்னைக்கு உன் ராஜ்யத்தை நினைத்து கொள்ளுன்னு சொன்னான். உன்னை பாவின்னு சொல்லி அறிக்கிட்டான். என்ன சொன்னா, நீ நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டா. இவர் ராஜா தேவனுடைய குமாரன் விசுவாசித்தான், அவர் வரப்போறாரு விசுவாசித்தான், நினைச்சிருந்தா எடுத்துக்கிட்டார். இப்போ பைபிளில் போட்ட ஏதாவது இருக்கா எங்கன்னா, இங்கே பைபிள் இடத்துல இருக்கா ஒரு கல்லனை போல யாராயிரம் வச்சு கொள்ளன்னு போட்டுருக்கா? நமக்கு தெரியாது. நமக்கு ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த பைபிள் உள்ள பெரிய பைபிள் தானே, இதோட இன்னும் பெரிய பைபிள் இருக்குது, காத்தலிக் பைபிள். காத்தலிக் பைபிள் இருக்குல்ல, அது இதோட ஒரு 6 புஸ்தகம் ஜாஸ்தி இருக்கும். இதோட 66 புஸ்தகம் இல்லை, அது 72 புஸ்தகம் இருக்குது. ஆனால் அதை விட பெருசு ஒன்று இருக்குது, ஏனோக்கு புஸ்தகம் இருக்குது, ஏனோக்கு பைபிள் ஒன்று இருக்குது. அதை விட பெருசு ஒன்று இருக்குது, எத்தியோப்பியன் பைபிள் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இதோட பெருசாக இருக்கும். அத்தனை பைபிளையும் சேர்த்தா கூட கர்த்தருடைய மனதில் ஒரு சின்ன தூசி தான். என்னது? சின்ன தூசி. நான் சொல்லக்கூடியதா, கர்த்தர் மனதில் வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தருடைய மனதின் ஒரு சிறு பகுதி, ஒரு தூசியை போல பகுதி வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. நான் உண்மையாக நேசித்தால் அவருடைய முழு மனது நமக்குள்ள வந்து இப்படி அவருடைய முழு மனது வந்து வேதம் மட்டும் இல்லை, முழு மனது நமக்கு உண்டா இருக்கும். அவள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்ம ஆயத்தப்படுத்துவார். வருகைக்கு எத்தனை பேர் கூட ஆயத்தப்படுத்த நம்பிக்கை இருக்கு? எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. உங்களுடைய பலத்தை கைக்குள்ள நாங்கள் அடக்கி இருக்கத்தக்கதாக தாழ்த்தி அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தெரிந்து விடுவதாக இருக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே விழித்து எப்பொழுதும் சாக்கரையாய் சிந்திக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆண்டவரே. ஆகையினால் ஆண்டவர் சொல்றப்பா, பிசாசுக்கு எவ்விதத்தில் விடக்கூடாது பிடிக்க ஆண்டவரே. எங்கள் சிந்தனையினாலும் எங்கள் இருதயத்தினாலும் எவ்விதத்திலும் ஆண்டவரே பாவமும் அக்கிரமங்களும் எங்களிடத்துல காணப்படாத பிடிக்க ஆண்டவரே. நாங்கள் ஜாக்கிரதையாய் ஜீவித்து ஆண்டவரை சொல்றோம்ப்பா, நம்மை போல முற்றிலும் மாறத்தக்கதாக தேவ அன்பு நிறைந்தவர்களாக காணப்படத்தக்கதாக எங்கள் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. தேவ அன்பு நிறைந்தவர்களாக இருந்த ஆண்டவரை எவ்விதமான ஆண்டவர் சொல்றோம்ப்பா போராட்டத்தையும் எதிர்கொள்ளவர்களாகவும் ஜெயிக்கிறவர்களாகவும் காணப்படத்தக்கதாகவும் எவ்விதமான உபத்திரவங்கள் வந்தாலும் அதை ஜெயிக்கத்தக்கதாக திராணி உள்ளவர்களாக தேவ அன்பினால் நிறைந்து காணப்படத்தக்கதாகவும் பரிசுத்த ஆவியானோட உண்மையோடு கூட ஆண்டவரை நம்மளை அதை ஜெயிக்கத்தக்கதாக பலம் தருத்தியாக ஜெயிக்கிறதாவே அற்புதமாய் ஜீவித்தாண்டவரே. நீர் வரும்போது ஆண்டவரே நம்மை போல பாரி நம்மோடு கூட எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுத்தியாக ஒப்புக்கொடுக்கிறவரே. அப்பா கால உபத்திரவத்தை கண்டு நம்ம எவ்வளவேனும் பயப்படாதபடி காண்டவரே, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தாண்டவரே, அவரை சார்ந்து கொண்டு அவரிலே பலன் உண்டு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருந்தாண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவை அவர்களை நிறைந்து காணப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா.